ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து விழாக்கு பார்த்திங்கன்னா மீன் தான். இந்த மீன் பேர் பார்த்திங்கன்னா டேம் பாறைன்னு சொன்னாங்க. எனக்கு வந்து மீனை பார்த்தோன்னே இது இந்த மீன் தான் அப்படின்னு பேர்லாம் தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் முள் இருக்கிற மீன், முள் இல்லாத மீன் அப்படி தான் நான் சொல்லுவேன். மற்றபடி நிறைய பேர்லாம் சொல்கிறாங்க இல்லையா, மீனை பார்த்தோன்னே இது இந்த மீன் அப்படின்னு. எனக்கு அப்படிலாம் எதுவுமே தெரியாது. மீன் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. கடையில் வாங்கிட்டு வரும்போதே அதை வெட்டி மட்டும் கொடுத்துருந்தாங்க. எனக்கு மீன் வெட்டவும் தெரியாது. அதனால் வெட்டி கொடுத்த மீன் வந்து சூப்பராக க்ளீன் பண்ணிவிடுவேன். ஒரு 4-5 முறை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி அதை எடுத்ததுக்கப்புறம் அந்த மீன் வந்து நாங்கள் பொரிக்கிறதுக்கு தான் வாங்கிட்டு வந்தோம். குழம்பெல்லாம் எங்கள் வீட்டில் யாரும் மேக்ஸிமம் சாப்பிட மாட்டாங்க, நான் மட்டும்தான் சாப்பிடுவேன். இதை வந்து நான் பொரிக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மீனை பிரட்டி வைக்க என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, மிளகுத்தூள் வந்து கடை மிளகுத்தூள் தான். அந்த கடை மிளகுத்தூள் ஒரு 3 ஸ்பூனு, அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 4 ஸ்பூனு, கடலை மாவு வந்து ஒரு 2 ஸ்பூனு. இது எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா பச்சையாக ஒன்று இருந்தது இல்லைங்களா, அது ஒன்றுமே இல்லை. நான் பிரியாணி அன்றைக்கி செஞ்சுருந்தேன்னா அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிருந்தேன். அப்போ கொஞ்சமாக புதினா தலை மட்டும் போட்டு அதை அரைச்சிருந்தேன். ஒரு 4-5 தலை தான் போட்டேன். அதனால் அது க்ரீன் கலரில் இருக்குது உங்களுக்கு. அதனால் அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான். அதையுமே வந்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா போட்டு கலக்கிட்டேன். நான் அந்த ரொட்டேட் பண்ணுறதை வச்சு கலக்கிட்டே இருந்தேன். எனக்கு அதில் அந்தளவுக்கு வரவே இல்லை. நமக்கெல்லாம் தான். கையில் போட்டு 4-5 நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம்னா சூப்பராக ரெடி ஆயிரும். நானும் அதை அப்படி இப்படி தேய்ச்சி பார்த்து கொஞ்சமாக தண்ணியுமே ஊற்றி தேய்ச்சி பார்த்தேன். அது ஒன்றும் சரிப்பட்டு வர மாதிரி தெரியலை. அதுக்கப்புறம் சரி நம்ம கையே ஆயுதம்னு சொல்லிட்டு கையில் போட்டு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா ஒவ்வொரு மீனாக எடுத்து டிப் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி டிப் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு, ஐயோ இப்படி பண்ணோம்னா நமக்கு இருக்கிற எல்லா மசாலாவும் ஒரு 4-5 மீன்லேயே தீந்துடும் போல் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எல்லா மீனையும் எடுத்து அந்த இதை பாத்திரத்துலேயே கொட்டி 4 குலுக்கங்காட்டி எல்லா மசாலாவுமே எல்லா மீனுக்குமே சூப்பராக வந்துருந்துச்சு. ஆனால் இதில் என்னென்னா கலர் வந்து வரலை. அந்த கடையில் பொரிக்கிற மாதிரி ரெட் கலர் வந்து வரல. நான் வந்து எந்த ஒரு கலர் பொடியுமே ஆட் பண்ணலை. மிளகுத்தூளும் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு கடலை மாவு தானே ஆட் பண்ணியிருந்தோம். அதனால் வந்து எனக்கு கலர் வரலையா என்னன்னு தெரியலை. பட் கலர் வரல, ஆனால் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. இது பெரட்டும் போதே நான் உப்பு ஆட் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, தூளுப்பு அளவாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி தான் போட்டிருந்தேன். ஆனால் இப்படி போட்டதை பார்த்தா எல்லா மீனும் வராதுன்னு சொல்லிட்டு மொத்தமாக எல்லா மீனும் அந்த சட்டிலேயே கொட்டி ஒரு குலுக்கி இந்த மாதிரி அழகாக எடுத்து அழகுபடுத்தி காய வச்சுட்டேன். சரி போட்டதே போட்டோம். இந்த மீன் வந்து நம்ம தோசை சட்டிலையும் பாதி போட்டுக்கலாம், எண்ணெயிலையும் பாதி பொரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் மதியமாக சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணியிருந்தேன்னா எண்ணெயில் போட்டு பொரிச்சிருந்தேன். ஈவினிங்காக சாப்பிட்றதுக்கு வந்து தோசை சட்டி தான் எடுத்திருந்தேன். தோசை சட்டி நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் வேணுங்கிற அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம காய வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஃபேன் காற்று கடையில் தான் வச்சுருந்தேன் நான். அதே மீனை எடுத்துகிட்டு வந்து ஒரு 4 மீன் ஃபஸ்ட்டு போட்டேன். ஃபஸ்ட்டு வந்து 4 மீன் போட்டு நல்லா அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கிட்டே இருந்தேன். மீன் வந்து ஆனால் கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருந்துச்சு வேகிறதுக்கு. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. எண்ணெயில் போடுற மீனை காட்டிலும் இந்த மீன் வந்து நல்லா அப்படி என்ன சொல்ல, ஒரு பீஸாக நல்லா பிரிஞ்சு வந்துச்சு. சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு. எத்தனை பேர்த்துக்கு வந்து தோசை சட்டியில் போடுற மீன் பிடிக்குமா, இல்லை எண்ணெயில் பொரித்த மீன் பிடிக்குமா அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு வந்து மீன் பொரிச்சதை காட்டிலும் மீன் குழம்பு தான் ரொம்ப பிடிக்கும். நான் மீன் குழம்பு வச்சா சாப்பாடு மட்டும் சூடாக இருந்துச்சுன்னா ஒரு சட்டி சாப்பாடு சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் சாப்பிடுவேன். ஆனால் எங்கள் வீட்டில் யாருக்கும் அந்த மீன் குழம்பே பிடிக்காது. எல்லாருமே வந்து இந்த பொரிச்ச மீன், தோசை சட்டியில் போட்ட மீன் இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. அதனால் இன்றைக்கி வந்து மீன் குழம்பெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே பொரிச்சாச்சு. தோசை சட்டிலையும் எண்ணெய் இதுலேயுமே போட்டு பொரிச்சிட்டேன். இப்போ தோசை சட்டியில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் இந்த போட்டோன்னே நம்ம திருப்பினோம்னா எல்லா மசாலாவுமே வந்து தோசை சட்டிலே ஒட்டிக்கும். அப்புறம் அந்த கரண்டிலையுமே திருப்புற கரண்டியில் ஒட்டிக்கும். அதை ஃபஸ்ட் டைம் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டோம்னா அதுவே ஓரளவுக்கு ஒரு மாதிரி நமக்கே தெரியும், திருப்பிக்கலாம் அது ஒட்டாதுன்னு சொல்லி. அப்போ நம்ம வந்து திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். அந்த மீன் பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். பட் என்ன ஒரு மிஸ்டேக்னால் கலர் வரல. நல்லா ரெட்டிஷாக இருக்கும்போது நமக்கு பார்க்கும்போதே எச்சு வரும். பட் இதில் வந்து ரெட்டிஷ் கலர் மட்டும் வரலை. மற்றபடி மீனோட டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இது வேகும் போதே சரி இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும், நல்லா வேகும் அப்படின்னு சொல்லி நான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருந்தேன். எண்ணெய் ஊற்றி பொரித்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் பொரிச்சதுக்கப்புறம் ஒரு வழியாக கடையில் வர மீன் மாதிரியே சூப்பர் கலரில் வந்துருச்சு. ஸோ தோசை சட்டியில் பொரித்த மீன் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். இந்த மாதிரி பொரித்து சாப்பிட்டதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா எண்ணெயில் பொரிச்சது தான். ஆனால் நான் இந்த தோசை சட்டியில் பொரிச்சது பார்த்திங்கன்னா ஒரு 5 மீன் இருக்கும். நான் அவ்வளோதான். இப்போ ஒரு 3 மீன் போட்டேன்னா அடுத்து வந்து ஒரு 2 மீன் போட்டிருந்தேன், அவ்வளோதான். அடுத்து வந்து எண்ணெயில் பொரிச்சிட்டேன். எண்ணெய் காய வச்சுட்டு இந்த மீனை வந்து இதில் போட்டு எடுத்துட்டேன். இதுவுமே பார்த்திங்கன்னா எண்ணெயில் வந்து எங்கேயுமே வந்து மசாலாலாம் ஒட்டவே இல்லை. அந்த மீனில் அப்படியே தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஏதாவது மீன் போட்டோம்னா உள்ளே வந்து அடியிலலாம் மசாலா அப்படியே ஒட்டிக்குள்ள, அப்படிலாம் எதுவுமே ஆகலை. சூப்பராக வந்துருந்துச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இதை வீடியோவில் பார்க்கும்போதே எனக்கு வாசனையாக இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும்னு